பார்த்துடலாங்க. சாதம் அப்படின்னாவே பாத்திரத்தில் வடித்து சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க. ஒரு சில டைம் கொஞ்சம் எமர்ஜென்சியாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் குக்கரில் சாதம் வைப்போம். ஒரு சிலர் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெகுலராகவே குக்கரில் சமைச்சா தான் பிடிக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சாதம் வச்சு விசில் வரும்போது பார்த்துட்டிங்க அப்படின்னா கேஸ் ஸ்டவ், கவுண்டர் டாப் எல்லாமே தண்ணி தெரிச்சு அதை க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குது இல்லைங்களா? அப்படி க்ளீன் பண்ணாமல் அந்த தண்ணியில் தெரிக்காமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ரவுண்டாக எடுத்து ஒன்று மேலே வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருக்குங்க. நம்ம கேஸ் ஸ்டவ் கூட துடைக்க வேண்டியதில்லை. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்துடலாம். இப்போ சாதம் அப்படின்னா தண்ணி வந்து அரிசிக்கு தகுந்த மாதிரி வைப்போம். அதனால ரொம்ப தெரிக்காதுங்க. லைட்டாக தெரிக்கிறக்காக அந்த டிப் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இதே சாம்பார் அப்படின்னா பருப்பு கொஞ்சமாக எடுத்தால் கூட தண்ணி அதிகமாக சேர்ப்போம். காய்கறிகள் சேர்ப்போம். அதுக்காக தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்ப்போம். ரசம் வைக்கிறக்காக கூட தண்ணி இந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கோங்க. நீங்கள் பருப்பு, பச்சை பயிறு, கொள்ளு இதெல்லாமே வேக வைக்கணும் அப்படின்னா தண்ணி எந்த அளவுக்கு வேணால் சேர்த்துக்கலாங்க. அந்த மூடியில் அதிகமாக தண்ணி வெளியில் வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. என்னென்ன சேர்க்கணுமோ எல்லாமே நம்ம உள்ளே சேர்த்தாச்சு. இந்த மாதிரி சின்னதாக ஒரு பாத்திரம் எடுத்து உள்ளே வச்சிடலாங்க. வச்சு எப்பவும் போல் க்ளோஸ் பண்ணி இப்போ பாருங்கள், விசில் வரும்போது அதிகமாக தண்ணி தெறிக்க இல்லைங்களா? அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுங்க. லைட்டாக மட்டும்தான் இருக்கும். அதுவுமே அவ்வளோவா நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரியெல்லாம் இருக்காதுங்க. ஈஸியாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இல்லைங்களா? இதே நீங்கள் அந்த சின்ன பாத்திரம் வைக்காமல் இருந்தீங்க அப்படின்னா தண்ணி ஃபுல்லாக வெளியில் வந்து ரொம்ப க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டிப் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனல் ஒரு டைம் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக வந்ததுனால மறுபடியும் ஒரு டைம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு 30 என்னன்னு பார்த்துடலாங்க. இப்போ வீக்லி ஒன்ஸாவது நம்ம வந்து இந்த மாதிரி பூஜை பாத்திரமெல்லாம் க்ளீன் பண்ணுவேன் இல்லைங்களா? அது வந்து ரொம்ப தேய்ச்சி நீங்கள் க்ளீன் பண்ணுறக்கு டைம் இல்லை கை வலிக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் லைட்டாக தண்ணியில் ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அது வந்து லெமனில் கொஞ்சமாக நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் லைட்டாக தேய்ச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னாவே சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க. புளி, உப்பு இந்த மாதிரி கை வலிக்க நீங்கள் வச்சு தேய்க்காம லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னாவே சூப்பராக நல்லா பளபளன்னு ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸோ இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கரையாக இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக நீங்கள் உப்பு கூட வச்சுக்கலாங்க. இதே மாதிரி மீதி எவ்வளோ பூஜை பாத்திரங்கள் இருக்கோ இந்த மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள். டக்குனு க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாம். எப்பவுமே நம்ம மிக்சியில் ஈஸியாக க்ளீன் பண்ணிடுவாங்க. பட் இந்த மாதிரி பேக் சைடில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப அழுக்காக இருக்குது இல்லைங்களா? அது வந்து மந்த்லி ஒன்ஸாவது இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக பேக்கிங் சோடா, அதாவது சமையல் சோடா கொஞ்சமாக சேர்த்துட்டு லைட்டாக வினிகர் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாங்க. உங்கள் வீட்டில் வினிகர் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் சாறு கூட உள்ளே சேர்த்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட் வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக க்ளீன் பண்ணிக்கலாங்க. எப்பவுமே மிக்ஸி உள்ள வெளியில் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணாலும் இந்த மாதிரி பேக் சைட் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப அழுக்காக இருக்குது இல்லைங்களா? இது அடிக்கடி நீங்கள் க்ளீன் பண்ணாட்டி கூட மந்த்லி ஒன்ஸ் இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாம். சிங்க் வந்து எவ்வளோ தான் நம்ம க்ளீன் பண்ணி வச்சாலும் குட்டி குட்டி பூச்சி, கரப்பாம்பூச்சி தொல்லையெல்லாம் இருக்குது இல்லைங்களா? அப்படி இல்லாமல் இருக்க இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாத்திரமெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் லைட்டாக ஷாம்போ, சோப்பை வச்சு சிங்க் ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அதில் வந்து பேக்கிங் சோடா உள்ளே சேர்த்துக்குங்க, சமையல் சோடா. அதுக்கப்புறம் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஹார்பிக், இதுக்காகவே சின்ன டப்பா ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து வீக்லி ஒரு 2 டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து அந்த குட்டி குட்டி பூச்சி தொல்லை, கரப்பாம்பூச்சி தொல்லையெல்லாம் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி ஹார்பிக் உள்ளே சேர்க்கும்போது வேறு எங்கேயும் படாத மாதிரி பார்த்துக்குங்க. அந்த பேக்கிங் சோடா மேலே மட்டும் லைட்டாக இந்த மாதிரி உள்ளே சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் சுடுதண்ணி உள்ளே சேர்த்துட்டிங்க அப்படின்னா அந்த கரப்பாம்பூச்சி, குட்டி குட்டி பூச்சி தொல்லை இல்லாமல் இருக்குங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ சாஃப்டான இடியாப்பம் ரெடி பண்ணுறக்காக 1 கப் அளவுக்கு மாவு எடுக்கிறோம் அப்படின்னா 1 கப் அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தியாச்சு. சேர்த்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. இடியாப்பம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் இல்லை அப்படிங்கிறவங்க லைட்டாக எண்ணெய் கூட சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க காய வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி காய வச்சு எடுத்து கீழே வச்சிடலாம். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் 1 கப் அளவு கடைகளில் வாங்குவேன் இல்லைங்களா? அந்த அரிசி மாவு எடுத்துருக்குங்க. ஒவ்வொரு அரிசி மாவு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம 1 கப்புக்கு 1 கப் அளவு தண்ணி எடுத்தாலும் அது கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாங்க. நான் கொஞ்சமாக வச்சுட்டு மீதி ஃபுல்லாக உள்ளே சேர்த்துட்டேன். சேர்த்து ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுறலாங்க. அது ரொம்ப கெட்டியாக இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் அதை மீதி வச்சுருந்தேன் இல்லைங்களா? அந்த தண்ணியும் சேர்த்து நல்லா சாஃப்டாக ரெடி பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள். வீட்டில் வந்து இடியாப்பச்சி இல்லை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி காய்கறி துருவு இல்லைங்களா? அதை எடுத்துக்கலாங்க. அதில் அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்குது இல்லைங்களா? அதில் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக சீவி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து பெரிய ரவுண்ட் ஷேப்பில் வேணும் அப்படின்னா ஃபுல்லாக தட்டு ஃபுல்லாகவே சீவி எடுத்துக்கலாங்க. இல்லை அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ நெக்ஸ்ட் ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறம் எப்பவுமே நம்ம இடியாப்பெல்லாம் வேக வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கரெக்டாக 10 நிமிஷம் ஆச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்டான சூப்பரான இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா. இது அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு பெரிய சைஸில் வேணும் அப்படின்னா தட்டு ஃபுல்லாகவே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. குட்டி குட்டியாக வேணும் அப்படிங்கிறவங்க இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு தேங்காய் பால் நாட்டு சர்க்கரை வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ ஒரே தோசைக்கல்ல மோஸ்ட்லி எல்லாருமே சப்பாத்தியும் போடுவோம். அதே தோசைக்கல்ல அடுத்த நாள் பார்த்துட்டிங்க அப்படின்னா தோசை ஊற்றுவேன் இல்லைங்களா. அப்படி ஊற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா தோசை வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அங்கங்கே ஒட்டிட்டு வர மாதிரி இருக்கு இல்லைங்களா. அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு தோசைக்கல் வச்சு லோ ஃப்ளேமில் லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துட்டு ஒரு ஐஸ் க்யூப் எடுத்து நல்லா இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி விட்டுறலாங்க. அது மட்டும் இல்லாமல் தோசைக்கல் க்ளீன் பண்ணுற கூட இந்த டிப் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. லைட்டாக தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு தோசை திருப்பி இருக்கு இல்லைங்களா, அந்த கரண்டி வச்சு லைட்டாக நீங்கள் சுரண்டி விட்டுட்டீங்க அப்படின்னா எல்லா இடத்துல இருக்கிற அந்த எண்ணெய் பிசு எல்லாமே வந்துருங்க. ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும்போது தோசை நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வருங்க. நம்ம சோப்பெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ஒரு 2-3 நாளைக்கு தோசை சரியாக வராது இல்லைங்களா. ஸோ இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். தோசைக்கல் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா சூப்பராக ஈஸியாக டக்குன்னு ரெடி பண்ணிக்கலாம். இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் தோசை கூட உங்ககிட்ட ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். தோசை அவ்வளோ முறுமுறுன்னு ஃபஸ்ட்டு தோசையே சூப்பராக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. நீங்கள் எண்ணெய் சேர்த்தாட்டி கூட தோசை நல்லா வரும். நான் லைட்டாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் சேர்த்தாம கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு டவல் வச்சு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டு தோசைக்கல் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு எப்பவும் போல் நம்ம தோசையை ஊற்றிக்கலாங்க. ஃபஸ்ட்டு தோசையை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. தோசைக்கல்லில் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் அதாவது தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடியே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணுவேன் இல்லைங்களா. அப்படியெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. நீங்கள் இந்த டிப்லேயே ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ லைட்டாக எண்ணெயோ நெய்யோ எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. வேண்டாம் அப்படின்னா கூட தாராளமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாருங்கள் தோசை திருப்பருக்கும் எவ்வளோ சூப்பராக வருது இல்லைங்களா. ஸோ இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ லாஸ்ட் டிப் என்ன பார்த்துடலாங்க. கிச்சனில் வந்து குட்டி குட்டி பூச்சி, கிச்சன் சிங்கில் பேட் ஸ்மெல் இருக்குது, இல்லை ஹாலில் வீட்டில் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொசு தொல்லையாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த டிப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேம்க்கு மாற்றிட்டு வீட்டில் யூஸ் பண்ணாத தோசைக்கல் வச்சுருப்போம் இல்லைங்களா, அதாவது தூக்கி போடுறதுக்காக வச்சுருப்போம். சரி ஏதாச்சும் யூஸ் ஆகும் அப்படிங்கிறக்காக ஒரு தோசைக்கல் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி தோசைக்கல் எடுத்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் உள்ளே சேர்த்துக்கலாங்க. நான் சன்ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா புகை வரும்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. சின்னதாக ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி புகை வருது இல்லைங்களா, இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே வந்து சின்னதாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். குட்டி தட்டு இருக்குது இல்லைங்களா, அதுவுமே யூஸ் பண்ணாத மாதிரி இருக்கிற தட்டு எடுத்துக்கலாங்க. பழசாக இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி தட்டில் அதை உள்ளே சேர்த்துட்டு 5-6 பிரியாணி இலை சேர்த்துட்டு சின்னதாக ஒரு கற்பூர துண்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க. குட்டி குட்டி பூச்சித்தொல்லை கொசுத்தொல்லை இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த டிப்பில் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து சிங்க் பக்கத்துலையோ இல்லை கிச்சனில் ஏதோ ஒரு இடத்துலையோ எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா கிச்சனும் நல்லா வாசனையாக இருக்கும். அதே சமயம் குட்டி குட்டி பூச்சித்தொல்லை கொசுத்தொல்லை இல்லாமல் இருக்குங்க. உங்கள் வீட்டில் வந்து கிச்சன் மட்டும் நல்லா வாசனையாக இருக்கணும் அப்படின்னா அந்த காஃபி பவுடர் நம்ம போட்டோம் இல்லைங்களா, அதை மட்டும் தோசைக்கல் எடுத்து ஒரு இடத்துல வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த வாசனை ரொம்ப நல்லா இருக்குங்க. கொசுத்தொல்லை குட்டி குட்டி பூச்சித்தொல்லை இருக்கிறவங்க இந்த டிப்பெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.